அந்த தமத்து முறையில் ஹஜ் செய்வதற்காக நியத்தை வைத்துக் கொள்வார். அல்லாஹுக்காக செய்வதாக நியத்து வைத்துவிட்டு லெப்பைக உம்ரதம் முத்தமத்தியம் பிஹா இலல் ஹஜ், ஹஜ்ஜை உம்ராவையும் சேர்த்து நியத்து வைத்தவனாக உனது ஆலயத்துக்கு உனது அழைப்பு ஏற்று நான் வந்துவிட்டேன் என்ற அடிப்படையிலே ஒருவர் நியத்து வைப்பார். அல்லது கிரான் மாத்திரம் செய்யக்கூடிய ஒருவர், கிரானை மாத்திரம் செய்யக்கூடிய ஒருவர் லப்பைக்க ஹஜ்ஜன் வ உம்ரத்தன், ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து நியத்து வைத்தவனாக உன் சமூகம் வந்துவிட்டேன் என்று அவர் சொல்வார். அதே போன்று இஃப்ராத் முறையிலே ஹஜ் செய்யக்கூடியவர்கள் லப்பைக்க ஹஜ்ஜன் என்று சொல்லியவராக, ஹஜ்ஜை மாத்திரம் நியத்து வைத்தவனாக உன் சமூகம் வந்துவிட்டேன் என்று அவர் வாயால் மொழிவார். நியத்தை மனதால் வைத்து இந்த வார்த்தைகளை வாயால் மொழிவார். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே தான் நியத்தை ஒருவர் அமைத்து கொள்ள வேண்டும். இந்த இஹ்ராம் ஆடை அணிந்து நியத்து வைத்ததற்கு பின்னால் இஹ்ராமிற்கு பின் செய்ய வேண்டிய சுன்னத்துகள். இஹ்ராம் ஆடையை அணிந்து ஒருவர் நியத்து வைத்ததற்கு பின்னால் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விடயங்கள், சுன்னாக்கள் இருக்கின்றன. நறுமை சகோதரர்கள், நாம் நினைத்துவிடக்கூடாது இஹ்ராம் என்பது ஆடைக்கு சொல்லக்கூடிய ஒரு பெயர் அல்ல. இஹ்ராம் என்பதை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட வணக்கத்துக்குள் நாம் நுழைகின்றோம். ஒரு குறிப்பிட்ட வணக்கத்துக்குள், அது ஹஜ் உம்ரா, இந்த ஒரு குறிப்பிட்ட வணக்கத்துக்குள் நுழைவதற்குத்தான் இஹ்ராம் என்று சொல்லப்படும். இந்த ஆடைக்கு, இந்த இரண்டு துணிகளுக்கு சொல்லக்கூடிய பெயரல்ல. ஒருவர் இஹ்ராம் ஆடை அணிந்து அவர் நியத்து வைப்பதற்கு முன்பு அவருக்கு அனைத்தும் அனுமதிக்கப்படும். எப்பொழுது ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நியத்து வைத்து விட்டாரோ அதற்கு பிறகுதான் அங்கு அனைத்தும் தடுக்கப்படுகிறது. என் அருமை சகோதரர்களை, இஹ்ராம் ஆடை அணிந்ததற்கு பிறகு கவனிக்க வேண்டிய சுன்னத்துக்களை பொறுத்தவரையில் தல்பியா சொல்லுதல். ஆண்கள் இந்த தல்பியாவை சப்தமிட்டு சொல்ல வேண்டும். ஆண்களை பொறுத்தவரையில் ஆண்கள் இந்த தல்பியாவை சப்தமிட்டு சொல்ல வேண்டும். அதே போன்று பெண்களை பொறுத்தவரையில் பெண்கள் இதை மௌனமாக தங்களுக்குள் இதை சொல்லிக் கொள்ள வேண்டும். இந்த தல்பியாவுடைய முறையை பொறுத்தவரையில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இப்படி ஒருவர் தல்பியாவை சப்தமிட்டு ஆண்கள் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இந்த தல்பியாவினுடைய சிறப்பை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், திருமிதியில் ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்திலே ஹஜ்ஜிலே மிகச் சிறந்தது எது என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், தல்பியாவை உரத்து சொல்வது, தல்பியாவை சப்தமிட்டு சொல்வது ஹஜ்ஜிலே சிறந்த ஒரு காரியம் என்று சொல்கிறார்கள். அதே போன்று ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதும் ஹஜ்ஜிலே ஒரு சிறந்த காரியம் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தியை நாம் திருமீதியிலே பார்க்கிறோம். அதே போன்று இன்னும் ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜிப்ரீல் என்னிடத்திலே வந்தார், வந்து எனக்கு கட்டளையிட்டார், உங்கள் தோழர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தல்பியாவின் பொழுது தங்கள் சப்தத்தை உயர்த்துமாறு உங்கள் தோழர்களுக்கு சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை நாம் திருமீதியிலே பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையிலே தல்பியாவை ஆண்கள் சப்தமிட்டு சொல்ல வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். நாயனே, உன் அழைப்பை ஏற்று வந்துவிட்டேன்,
நாயனே, உன் அழைப்பை ஏற்று உன் சமூகம் வந்துவிட்டேன். நாயனே, உனக்கு நிகராக எவரும் இல்லை, உனக்கு இணையாக எதுவும் இல்லை. நாயனே, உன்னிடமே வந்துவிட்டேன். நிச்சயமாக புகழ், அருள், ஆட்சி அனைத்தும் உனக்கே உரியன, உனக்கு யாதொரு இணையும் இல்லை. இப்படி ஒருவர் தல்பியாவை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தல்பியாவை தொடர்ச்சியாக தவாஃபை ஆரம்பிக்கின்ற வரை ஒருவர் தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது ஒருவர் எஹ்ராமுடைய ஆடை அணிந்ததற்கு பிறகு கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. அதே போன்று இஹ்ராமுக்கு பிறகு செய்ய வேண்டிய சுன்னத்துக்களில் ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுதல். ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவதும் ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அதற்கு முடியாதவர்கள் அதன்பால் சைகை செய்தல், இதுவும் இஹ்ராம் அணிந்ததன் பிறகு செய்ய வேண்டிய சுன்னாக்களிலே ஒன்றாக இருக்கிறது. மூன்றாவதாக தவாஃபின் பொழுது உம்ராவுக்கான தவாஃபுல் குதும், நாம் மேலே போட்டிருக்கும் இஹ்ராம் துணியில் ஒரு பகுதியை வலது புஜத்துக்கு கீழிட்டு இடது புஜத்து மேல் போட்டு கொள்ள வேண்டும். அதாவது வலது புஜம் திறந்திருக்க வேண்டும். இதற்கு அல் இல்திபா என்று சொல்லப்படும். தவாஃப் செய்த பின் மகாம் இப்ராஹிம் பின்னால் இருந்து 2 ரகாத் சுன்னத்துக்களை தொழுவது, இதுவும் இஹ்ராம் அணிந்ததன் பிறகு கவனிக்க வேண்டிய சுன்னாவாக இருக்கிறது. அதே போன்று 5ஆவதாக தவாஃபின் போது முதல் 3 சுற்றிலும் நடையில் வேகமாக நடந்தும் பாதங்களை நெருக்கி வைத்தும் நடத்தல், இதற்கு ரமத் என்று சொல்லப்படும். தவாஃபை முடித்துக்கொண்டு ஜம்சம் நீர் அருந்துதல், இதுவும் சுன்னாவாக இருக்கிறது. 7ஆவதாக சை செய்வதற்கு முன் முடிமாயின் மீண்டும் ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுதல். இந்த அனைத்தும் ஒருவர் இஹ்ராம் அணிந்து உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்ததன் பிறகு கவனிக்க வேண்டிய சுன்னாக்களாக இருக்கின்றன. எனவே என் அருமை சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே நாம் இந்த சுன்னாக்களை கவனிக்கக்கூடியவர்களாக, இந்த சுன்னாக்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இஹ்ராமிற்கு பின் செய்யக்கூடாதவைகள். அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டியவை என்னவென்றால், இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்ததன் பின் தடுக்கப்பட்டவைகள் மீசை களைதல், அதே போன்று தலைமுடிகளை வெட்டுதல், நகங்களை வெட்டுதல், அதே போன்று மனம் உடலிலோ ஏனைய பகுதிகளிலோ மனம் பூசிக்கொள்ளுதல், அதே போன்று பெண்களை பொறுத்தவரையில் பெண்கள் முகங்களை மூடியிருத்தல், தங்கள் கைகளை மறைத்திருத்தல், திருமண ஒப்பந்தம் செய்தல், முத்தமிடுதல், உடலுறவில் ஈடுபடுதல், இந்த அனைத்தும் தடுக்கப்பட்டவைகளாக இஹ்ராம் ஆடை அணிந்து நியத்து வைத்ததன் பிறகு தடுக்கப்பட்ட செயல்களாக இருக்கின்றன. அதே போன்று ஆண்களை பொறுத்தவரையில் ஆண்கள் தலையை மூடுதல், ஆண்கள் தலையை மூடுவது முழுமையாக தடுக்கப்பட்டிருக்கிறது. குடை, அதே போன்று வாகனம், தங்கள் பொதிகளை சுமப்பதன் மூலம் ஏற்படுகின்ற அந்த மறைத்தல் தடுக்கப்பட்டதல்ல. மாறாக ஆடைகள் மூலமாக, தொப்பி அல்லது இஹ்ராம் ஆடை இவைகள் மூலமாக தலையை மூடுவது தடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆண்களை பொறுத்தவரையில் தைத்த ஆடைகள் அணிவது தடுக்கப்பட்டிருக்கிறது. தலையை மறைத்தல், அதே போன்று உள்ளாடைகளை அணிதல், பெனியன் போன்றவைகள் இவைகளை அணிதல், இந்த அனைத்தும் தடுக்கப்பட்டதாக. அதே போன்று தங்கள் கரண்டை கால் உட்பட அனைத்தும் மறைக்கப்பட்ட விதத்தில் அணிதல், செருப்பு, அதே போன்று மோதிரம்,
கை கடிகாரம், இவைகள் பெல்ட் போன்றவைகள் அனுமதிக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன. அவைகள் தடை இல்லை. அதே போன்று இஹ்ராம் ஆடையிலே ஏதாவது அழுக்குகள் படிந்திருக்கும் என்று சொன்னால் அதற்கு மாற்றமாக வேறொரு இஹ்ராம் துணியை மாற்றிக்கொள்வதில் எந்த தடையும் இல்லை. எனவே இந்த அடிப்படையிலே நாம் இஹ்ராமுக்கு பிறகு தடுக்கப்பட்டவைகளை செய்யாமல் நாம் இருக்க வேண்டும். அதே போன்று வேட்டையாடுதல் தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அதே போன்று அந்த புனிதமிக்க எல்லையில் அங்கு இருக்கக்கூடிய புல்லுகளை களைதல், அதே போன்று மரங்களுடைய அதே போன்று கொத்துக்களை வெட்டுதல், இப்படியானவைகள் அனைத்தும் தடுக்கப்பட்ட காரியங்களாக இருக்கின்றன. தவாஃப், காபாவை வலம் வருதல். அடுத்ததாக ஒருவர் காபாவை வலம் வரக்கூடிய தவாஃப் என்ற இபாதத்தை செய்ய வேண்டும். இது ஒருவர் இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்ததன் பிறகு, அவர் காபா என்ற ஆலயத்தை நோக்கி வந்ததன் பிறகு செய்கின்ற வணக்கமாக இருக்கின்றது. நாம் பார்க்கிறோம், மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் ஒருவர் நுழையும் பொழுது வலது காலை வைத்து நுழைய வேண்டும். விசேஷமான எந்த துவாவும் இல்லை. நாம் ஏனைய பள்ளிகளுக்கு நுழையும் பொழுது ஓதுகின்ற துவாவையே ஓதிக்கொள்ளலாம். அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக் என்ற துவாவை ஒருவருக்கு ஓதிக்கொள்ள முடியும். அந்த துவா அதே போன்று அவுது பில்லாஹில் அலீம் வபிவஜிஹில் கரீம் வசுல்தானிஹில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக் என்ற இந்த துவாக்களை இதெல்லாம் ஹதீஸ்களில் வந்திருக்கின்றன. இந்த பிரார்த்தனைகளை ஓதிக்கொள்ள முடியும். விசேஷமான எந்த ஒரு துவாவோ பிரார்த்தனையோ நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தரவில்லை. எனவே அந்த அடிப்படையிலே நாம் ஏனைய பள்ளிகளுக்குள் நுழையும் பொழுது எந்த ஒழுங்குகளை கடைபிடிப்போமோ அந்த ஒழுங்குகளை கடைபிடித்தவர்களாக, நமது வலது காலை வைத்தவர்களாக நாம் அந்த ஆலயத்துக்குள், மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய ஆலயத்துக்குள் நாம் நுழைய வேண்டும். எனவே இந்த துவாக்களை நாம் மரணமிட்டு கொள்ள வேண்டும். அந்த துவாக்களை நாம் படித்து கொள்ள வேண்டும். அதே போன்று அதற்கு பிறகு ஒருவர் தவாஃபை ஆரம்பிப்பார். தவாஃபை ஆரம்பிக்கின்ற பொழுது அவரது வலது புஜம் திறந்திருக்க வேண்டும். தவாஃப் முழுவதும் வலது புஜம் திறந்திருக்க வேண்டும். வலது புஜம் திறந்து அதே போன்று ஹஜருல் அஸ்வத் என்ற கல்லுக்கு நேராக இருந்து தனது வலது கையால் சைகை செய்தவராக, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லியவராக அவர் தவாஃபை ஆரம்பிப்பார். அந்த தவாஃபின் பொழுது முதல் 3 சுற்றுக்களில் வேகமாக கொஞ்சம் கால்களை நெருக்கி வைத்து வேகமாக ஓட வேண்டும். உடலை குலுக்கிய நிலையிலே ஓட வேண்டும். இதற்கு ரமல் என்று சொல்லப்படும். இது முதல் 3 சுற்றுக்களில் மாத்திரம். அடுத்ததாக
ஹஜருல் அஸ்வதை பொறுத்தவரையில் அந்த ஹஜருல் அஸ்வத்